மணப்பாற மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி மணப்பாற மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி வயக்காட்ட உழுது போடு சின்ன கண்ணு பசும் தழைய போட்டு பாடுபடு செல்ல கண்ணு ஆத்தூரு கிச்சடி சம்பா ஆத்தூரு கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி வித விதைச்சி ஆத்தூரு கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி வித விதைச்சி நாட்டை பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு தண்ணிய ஏத்தம் புடிச்சு இறச்சி போடு செல்ல கண்ணு நாட்டை பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு தண்ணிய ஏத்தம் புடிச்சு இறச்சி போடு செல்ல கண்ணு கருத நல்லா விளைய வச்சு மருத சில்லாள வச்சு கருத நல்லா விளைய வச்சு மருத சில்லாள வச்சு அறுத்து போடு களத்து மேட்டில சின்ன கண்ணு நல்லா அடிச்சு தூக்கி அளந்து போடு செல்ல கண்ணு பொதிய ஏற்று வண்டியில பொள்ளாச்சி சந்தையிலே பொதிய ஏற்று வண்டியில பொள்ளாச்சி சந்தையிலே விருதுநகர் வியாபாரிக்கு சின்ன கண்ணு. வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் ஆலோசனை நேரம், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை மற்றும் வேளாண் தொழில்நுட்பம். இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் காடை முட்டை போண்டா குறித்து நாமக்கல் மாவட்டம் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கோழி இன அறிவியல் துறை உதவி பேராசிரியர் டாக்டர் கே சிபி தாமஸ் அவர்கள் தரும் தகவல்கள். இனி தொடர்வது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள். வேளாண் செய்திகளில் முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. ஒருங்கிணைந்த தோட்டக்கலை திட்டத்தின் மூலம் நிலப்போர்வை அமைத்து பயனடைந்த நீலகிரி மாவட்டம் தும்மநட்டி பகுதியை சேர்ந்த வேளாண்மையாளர் ஜி வெங்கடேஷ் அவர்கள் தரும் செய்திகள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் கன்னியாகுமரி, தூத்துக்குடி, விருதுநகர் மற்றும் திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவிக்கை மற்றும் தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் வேம்பு குறித்து மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் KT பார்த்திபன் அவர்கள் தரும் தகவல்கள். இன்றைய வேளாண் சந்தையில் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் விலை நிலவரம். ஈரோடு சம்பத் நகர் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். திருச்சி திருவரங்கம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். வேளாண் வானிலையில் வடகிழக்கு மண்டல மாவட்டங்களுக்கான வானிலை அறிவிக்கை, உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. மத்திய அரசின் ஒருங்கிணைந்த தோட்டக்கலை வளர்ச்சி திட்டமானது நிழல் வலை கூடாரம் அமைக்கவும், நிலப்போர்வை அமைக்கவும், மலர் சாகுபடியில் புதிய தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்தி வேளாண்மையாளர்களுக்கு பல்வேறு வகைகளில் பயனுள்ளதாக செயல்படுத்தி வருகின்றது. இத்திட்டத்தின் கீழ் நிலப்போர்வை அமைத்து ஸ்ட்ராபெரி சாகுபடியில் பயனடைந்த நீலகிரி மாவட்டம் தும்மநட்டி பகுதியை சேர்ந்த வேளாண்மையாளர் ஜி வெங்கடேஷ் அவர்களை சந்தித்த போது இங்கே ஒரு 1/2 ஏக்கர் நாங்கள் ஸ்ட்ராபெரி கல்டிவேஷன் பண்ணிகிட்ருக்கோம். 1/2 ஏக்கர் ஓப்பனில் பண்ணியிருக்கோம். பாலிஹவுஸ் அதுக்காக நாங்கள் போட்டிருக்க பாலிஹவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த நெக்ஸ்ட் மந்த் தான் எங்களுக்கு அதில் பாலிஹவுஸ்க்குள்ளே ஸ்ட்ராபெரி போட வேண்டிய கிளைமேட் கரெக்டாக சூட்டபுளாக இருக்கும். அதுக்காக இப்போ வெளியே டெமோ பார்த்துருக்கோம். இப்போ கம்பேர் டு பாலிஹவுஸை விட வெளியே பார்க்குறதுக்கு ஈல்டு நல்லா இருக்குது. ஆனால் ரைனி சீசனில் பார்த்தீங்கன்னா நிறைய வேஸ்ட் வரும் எங்களுக்கு. அதுக்காக த்ரோட் இயர் ஸ்ட்ராபெரி நாங்கள் கொடுக்கணுன்றதுக்காக பாலிஹவுஸ்குள்ளே பண்ணுறோம். பாலிஹவுஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணால் குவாலிட்டி நல்லாயிருக்கும். வருஷம் ஃபுல்லாக வந்து நல்ல ரேட் கிடைக்கும். பூனே மாப்ளேஸ்வர் அங்கேருந்து ஸ்ட்ராபெரி இங்கே ஊட்டி வரப்போ நம்மளுது வந்து கொஞ்சம் ப்ரொடக்ஷன் நல்லாயிருக்கும், ரேட்டு குறைஞ்சிரும். ஆனால் அவங்களுக்கு ஸ்டாப் ஆகுறப்போ நம்மளுது நல்ல ரேட் கிடைக்கும்.
அப்போ ஸ்ட்ராபெரி பார்த்தீங்க பேசிக் நாங்கள் 1/2 ஏக்கர் தான் வெளியே பண்ணியிருக்கோம். இந்த வருஷம் வந்து ஒரு பாலிடென்ட்டுக்குள்ளே போகிறத விட 3 ஏக்கர்ஸ் வெளியே பண்ணலான்னு இருக்கோம். இப்போ நவம்பரில் பிளான்டிங் பண்ணிவிடுவோம். அதை ஸ்ட்ராபெரி பிளான்டிங் பண்ணதுலேருந்து 2 மந்த்ஸில் ஹார்வெஸ்டிங் ஸ்டார்ட் ஆயிரும். ஒரு பிளான்ட் வந்து 2 kg ஸ்ட்ராபெரி கொடுக்கும். இது வந்து 1 இயரில் நம்ம நல்லா மெயின்டைன் பண்ணால் பிளான்ட்டை 1.5 இயர் 2 இயர் கூட வச்சுக்கலாம். அது மெயின்டைன் நம்மளுக்கு வேறு ஏதாவது ப்ராப்ளம்னா எவ்ரி இயர் ஸ்ட்ராபெரி பிளான்டிங் சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப நல்லது. நம்ம ஒரு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா 7 to 8 lakhs வரைக்கும் செலவாகும். அந்த செலவாகிறது ரிட்டர்ன்ஸ் ஒன் இயரில் அது ரிட்டர்ன்ஸ் எடுத்துடலாம். கம்பல்சரி நம்ம அது கொடுக்க வேண்டிய ஃபுட்ஸ் எல்லாம் கரெக்டாக கொடுத்து டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணி மாய்ஸ்சர் செக் பண்ணி இதெல்லாம் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு ஓரளவுக்கு வீட்ஸ் வரும். அந்த வீட்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இப்போ கவர்மெண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மல்ச்சிங் சீட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. அது மல்ச்சிங் சீட் எங்களுக்கு ரொம்ப யூஸாக இருக்குது கவர்மெண்ட்டில் கொடுத்ததில். இன் ஃப்யூச்சரில் இப்போ ஸ்ட்ராபெரி பிளான்ட்டுக்கும் கவர்மெண்ட் எங்களுக்கு சப்சிடியில் எதை பிளான்ட் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் நிறைய பேர் இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து ஸ்ட்ராபெரி பண்ணாங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான பிஸ்னஸ் இது. இன் ஃப்யூச்சரில் எல்லா யங்ஸ்டர்ஸும் விவசாயத்தை நம்பி நல்லா விவசாயம் அழிஞ்சிட்டு போகுது. விவசாயத்துக்கு இறங்கி இந்த மாதிரி எக்ஸாட்டிக் ஃப்ரூட்ஸு எக்ஸாட்டிக் வெஜிடபிள்ஸை எல்லாம் பண்ணாங்கன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாம் பண்ணுறப்போ நம்மளுக்கு ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும். ஒரு ஏக்கர் ஸ்ட்ராபெரி பிளான்டிங் பண்ணோன்னா அதில் 25,000 to 30,000 பிளான்டிங் வரைக்கும் இதுக்கு பிடிக்கும். ஒரு ஏக்கரில் நம்ம பிளான்டிங் பெட் மெத்தட் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஏரியாவில் பார்த்தீங்கன்னா பெட் லேண்ட் வந்து ப்ராப்பராக இருக்காது. அதில் வேஸ்டேஜ் வரும். அதுலேருந்து அப்போ 20 to 25,000 அப்படி பிடிக்கும். அது 1 ஏக்கருக்கு நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் வரல வந்து 2 to 3, 4, 5 tons கூட வரும். ஈல்டு நல்லா இருந்தால் 5 ton வரைக்கும் நம்ம ஏம் பண்ணலாம். ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா 200 rupeesக்கு இங்கே லோக்கல்லே நாங்கள் சேல் பண்ணுறோம். நாங்கள் சென்னை மற்ற இடத்துக்கு கேரளாலாம் அனுப்புகிறப்போ 300 வரைக்கும் நாங்கள் வெளியே அனுப்பிட்டுருக்கோம். அப்போ பேக்கிங் ஃபார்வர்டிங் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்மி தான் வரும் நம்மளுக்கு. அப்போ ஒரு கிலோவுக்கு 300 ரூபா வரைக்கும் நம்மளுக்கு வெளியே விற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டேரெக்டாக மார்க்கெட்டிங் பண்ணுறதுனால தான். இங்கே லோக்கலில் 200 ரூபா கொடுக்கறதுனால நம்மளுக்கு நல்ல ப்ராஃபிட் தான் இருக்குது. அப்போ இந்த 200 rupees நம்ம ரிட்டர்ன்ஸ் வர்றப்போ நம்மளுக்கு செலவுன்ற பிற ஃபார்மருங்களுக்கு ஒரு 50% அதில் செலவு இருக்கும். 50% நம்மளுக்கு ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ் தான் இது. மேலும் விவரங்களுக்கு வேளாண்மையாளர் ஜி வெங்கடேஷ் அவர்களை 09787222372 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளவும். இனி தொடர்வது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் கன்னியாகுமரி, தூத்துக்குடி, விருதுநகர் மற்றும் திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவிக்கை. கன்னியாகுமரி மாவட்ட வேளாண்மையாளர்களுக்கு புதிதாக பயிரிடப்பட்ட தோட்டக்கலை பயிர்கள் மற்றும் பழப்பயிர்களுக்கு தகுந்த கால இடைவெளியில் நீர்ப்பாசனம் செய்ய வேண்டும். அன்னாசி பழப்பயிர்களில் மண்ணின் ஈரப்பதத்தை பாதுகாக்க நிலப்போர்வை அமைக்க வேண்டும். வாழையில் ஏற்படும் இலைப்புள்ளி நோயை கட்டுப்படுத்த உலர்ந்த இலைகளை அப்புறப்படுத்த வேண்டும். வேளாண் பயிர்களுக்கு தேவையான அளவு நீர்ப்பாசனம் செய்ய வேண்டும். தூத்துக்குடி, விருதுநகர் மற்றும் திருநெல்வேலி மாவட்ட வேளாண்மையாளர்களுக்கு முக்கிய பயிர்கள் நெல், பருத்தி, சூரியகாந்தி மற்றும் மிளகாய். வரும் தினங்களில் எதிர்பார்க்கப்படும் மிதமான மேகமூட்டம் மற்றும் அதிகமான ஈரப்பதம் கொண்ட வானிலையில் நெற்பயிரில் கதிர்நாவாய் பூச்சியின் தாக்குதல் தென்பட வாய்ப்புள்ளது. இதனை கட்டுப்படுத்த ஒரு ஹெக்டருக்கு மாலத்தியான் 50 ECயை 500 ml அல்லது 5% வேப்பங்கொட்டை சாறு தெளிக்கவும். தற்பொழுது நிலவும் வானிலையில் பருத்தியில் காய்ப்புழுக்களின் தாக்குதல் தென்படுகிறது. அமெரிக்கன் காய்ப்புழு காய்களில் வட்ட வடிவ துளைகளை ஏற்படுத்தி தலையினை மட்டும் உள்ளே நுழைத்து உண்ணும். இப்பூச்சியை கண்காணிக்க விளக்கு பொறி அல்லது இனக்கவர்ச்சி பொறிகளை பயன்படுத்தவும். இப்பூச்சியின் முட்டைகளை அழிக்க ட்ரைகோகர்மா முட்டை ஒட்டுண்ணியை ஒரு ஹெக்டருக்கு 6.25 கன சென்டிமீட்டர் என்ற அளவில் பயன்படுத்தவும். தாக்குதல் பொருளாதார சேத நிலையை தாண்டினால் ஒரு ஹெக்டருக்கு 2 லிட்டர் குயினான் பாஸை 1000 லிட்டர் தண்ணீரை பயன்படுத்தி தெளிக்கவும். வரும் தினங்களில் எதிர்பார்க்கப்படும் லேசான மேகமூட்டம் மற்றும் மிதமான ஈரப்பதம் கொண்ட வானிலையில் சூரியகாந்தியில் தலை துளைப்பானின் தாக்குதல் தென்படுகிறது. இதனை கட்டுப்படுத்த ஒரு ஹெக்டருக்கு டைக்ளோர்வாஸ் 76 EC 500 ml அல்லது 5% வேப்ப எண்ணெய் அல்லது 5% வேப்பங்கொட்டை சாறு முட்டையிடுவதற்கு முன் தெளிக்கவும். மிளகாயில் காய் பிடித்தலை ஊக்குவிக்க 1 லிட்டருக்கு NAA 10 மில்லிகிராம் நட்ட 60 மற்றும் 90வது நாளில் மாலை வேளைகளில் தெளிக்கவும். தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவர பகுதியில் வேம்பு. வேம்பு இந்தியா, இலங்கை, பர்மா போன்ற நாடுகளில் வளரும்
மிகவும் பயனுள்ள ஒரு மரமாகும். வேப்பமரம் நன்றாக வளர்ந்து நிழல் தரவும் மேலும் இதன் இலைகள் கிருமிகளை அழிக்கும் தன்மை கொண்டதாகவும் விளங்குகிறது. இம்மருத்துவ குணம் நிறைந்த வேம்பு குறித்து மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் KT பார்த்திபன் அவர்கள் தரும் தகவல்கள். இந்த மரத்தை பொறுத்தளவு எல்லா பாகமுமே பயனுக்கு தருது. குறிப்பாக இலையாகட்டும், அதனுடைய மரமாகட்டும், அதனுடைய பட்டையாகட்டும், அதனுடைய வேராகட்டும் அனைத்துமே மர பயன்பாட்டுக்கு பயன்படுகிறது. எண்ணெய் எடுக்க பயன்படுகிறது. எண்ணெய் புண்ணாக்கு எண்ணெய் விதையிலிருந்து கிடைக்கக்கூடிய புண்ணாக்கு ஆடு மாடுகளுக்கு தீவனமாக பயன்படுகிறது. வேரிலிருந்து பல்வேறு வகையான மருத்துவ குணங்கள் கொண்ட பொருட்கள் தயாரிக்கப்படுகிறது. இது அனைத்தும் உள்ளதால் ஏறக்குறைய இது பல் பயன்பாடு மரம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த வகையான வேப்ப மரத்தை பொறுத்தளவு நாம் ஏறக்குறைய எல்லா விவசாயிகளுமே தங்கள் தோட்டத்தில் குறைந்தபட்சம் 1 அல்லது 2 மரம் வளர்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் இப்பொழுது ஆர்கனைஸ்டு பிளான்டேஷன் செக்டர் என்று அழைக்கக்கூடிய ஃபார்ம் ஃபாரஸ்ட்ரி அல்லது பண்ணை காடுகளில் இந்த வேப்ப மரத்தை அதிக அளவில் பயன்படுத்தப்பட்டு வருது. இதற்கு முக்கிய காரணம் என்னென்னா, இந்த மரத்தின் விதை தேவை. விதை என்பது இந்த விதை ஏறக்குறைய விதையிலிருந்து பெறக்கூடிய எண்ணெயாகட்டும், அதிலிருந்து பிறக்கக்கூடிய பல்வேறு பொருட்களான அசாடிராக்டின், நிம்பிடின் என்ற பொருட்களாகட்டும், அல்லது வேப்பம் விதையிலிருந்து கிடைக்கக்கூடிய புண்ணாக்காகட்டும், அல்லது வேப்ப மரத்திலிருந்து கிடைக்கும் மரமாகட்டும், இவை அனைத்துமே விவசாயிகளுக்கு நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடியது. அந்த வகையில் எங்கு நிலங்கள் சும்மா உள்ளதோ, எங்கு விவசாயம் பண்ண முடியவில்லையோ, எங்கு நிலங்கள் தரிசாக உள்ளதோ, எங்கு மழையளவு குறைவாக உள்ளதோ அங்கெல்லாம் அந்த மாதிரி நிலங்களுக்கெல்லாம் இந்த வேப்ப மரம் மிகப்பெரிய வரப்பிரசாதமாகும். குறிப்பாக மதுரை மாவட்டத்தில் ஆரம்பித்து நீங்கள் விருதுநகர், இந்த பக்கம் ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட், இந்த பக்கம் தேனி, திண்டுக்கல் மற்றும் திருநெல்வேலி மாவட்டம் வரை, இந்த பக்கம் இந்த சவுத்தில் பார்த்தீங்கன்னா மேலும் சிவகங்கை மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டம், இந்த மாதிரி அனைத்து மாவட்டங்களிலும் ஏறக்குறைய அனைத்து மாவட்டங்களிலுமே இந்த வேப்ப மரம் பயிரிட உகந்தது. இந்த வேப்ப மரத்தை தோப்பாக நடாவிட்டாலும் வரப்போரங்களில் மட்டும் நடலாம். இந்த மரமானது குறைந்தபட்சம் 5 முதல் 6 ஆண்டுகளில் காய்ப்புக்கு வந்துவிடும். அடுத்த 30லிருந்து 40 ஆண்டுகளில் இந்த காய்கள் நல்ல பலனை கொடுக்கக்கூடியது. நன்றாக வளர்ந்த மரங்கள் குறைந்தபட்சமாக 25 கிலோவும் அதிகபட்சமாக 40 கிலோ எடையுள்ள விதையும் கொடுக்கக்கூடிய பயன் கொடுக்கக்கூடிய மரமாகும். இன்றைய சந்தை நிலவரப்படி 1 கிலோ விதையின் விலை குறைந்தபட்சமாக 12 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 18 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. இது எதற்கு சொல்கிறேன் என்றால், இந்த மரம் அதாவது தென் மாவட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா பெண் குழந்தை பிறந்த உடனேயே இந்த வேப்ப மரத்தை நட்டு விடுவார்கள். ஒரு 20 முதல் 30 மரங்களை ஒரு ஏக்கருக்கு. அந்த பெண் குழந்தை மெச்சூரிட்டி வர்றப்ப கல்யாணம் பண்ணணும்னு நினச்சப்ப இந்த 20 மரங்களை விற்று தான் கல்யாணம் முடிப்பார்கள். எனக்கு தெரிந்த என்னுடைய சொந்த பந்தங்கள் நிறைய பேர் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. குறிப்பாக இந்த விருதுநகர் மாவட்டம், கொஞ்சம் திருநெல்வேலி மாவட்டம், இதிலெல்லாம் இது கண்கூடாகவே பார்க்கலாம். அந்த வகையில் தற்போது வேப்ப மரத்தின் விதையின் தேவை அதிகமாக வருவதால், வேப்பம் புண்ணாக்கின் தேவையும் அதிகமாக வருவதால், ஏன்னா வேப்பம் புண்ணாக்கு நம்ம உங்களுக்கெல்லாம் தெரியும் உரமாக பயன்படுகிறது. இது ரெண்டும் அதிகமாக தேவைப்படுவதால் உண்மையிலேயே விவசாய பெருங்குடி மக்கள் இந்த வேப்ப மரத்தை தங்கள் நிலங்களில் அறிமுகப்படுத்தப்பட்டு, அதாவது நம்ம தோப்பாக வளர்க்கணும் அவசியமே கிடையாது. இதை பூராமே பண்ணை ஓரங்களில், அதாவது வரப்பு ஓரங்களில் குறைந்தபட்சம் 40 முதல் அதிகபட்சமாக 80 மரங்கள் வரப்பு ஓரங்களில் மட்டும் நட்டு நம்ம வேப்ப மரத்தின் மூலம் பல்வேறு பயன்களை பெற முடியும். அப்படி பெரும் பட்சத்தில் விவசாயிகளுக்கு தேவையான மரத்தின் தேவையும் இந்த மரம் பூர்த்தி செய்யும். வருமானத்தின் தேவை ஒவ்வொரு ஆண்டும் ஏறக்குறைய 30லிருந்து 40 கிலோ விதை என்பது ஏறக்குறைய குறைந்தபட்சம் 400லிருந்து அதிகபட்சமாக 500-600 ரூபாய் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. ஆகவே விவசாய பெருங்குடி மக்கள் இதெல்லாம் மீறி இந்த வேப்ப இலை நல்ல தீவனமாகவும் பயன்படுகிறது. ஆகவே விவசாய பெருங்குடி மக்களே, வேப்ப மரத்தையும் தங்கள் நிலங்களில் நன்றாக நட்டு ஆர்கனைஸ்டு பிளான்டேஷன் என்று சொல்வார்கள், அந்த மாதிரி தோப்புகளாகவோ அல்லது வரப்போரங்களில் நட்டு மிகப்பெரிய பயனை அடையலாம் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை. மேலும் விவரங்களுக்கு முனைவர் KT பார்த்திபன் அவர்களை 094-5058-44 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். சரிங்க. இவ்ளோ நேரம் சிரிச்சு யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தின யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி, மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800-180-1551 தொடர்பு கொள்ளவும். இனி வருவது வேளாண் சந்தை.
வேளாண் சந்தையில் தமிழ்நாடு ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளை பொருட்களின் இன்றைய விலை நிலவரம். கம்பு உயர்தரம் கோவில்பட்டியில் குறைந்தபட்சமாக 1600 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1650 ரூபாய்க்கும், சோளம் இதர ரகம் காரமடையில் குறைந்தபட்சமாக 1800 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 2000 ரூபாய்க்கும், துறையூரில் குறைந்தபட்சமாக 1540 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1870 ரூபாய்க்கும், மக்காசோளம் மஞ்சள் உயர்தரம் ராஜபாளையத்தில் குறைந்தபட்சமாக 1000 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1400 ரூபாய்க்கும், நெல் சூப்பர் பொன்னி அம்மூரில் குறைந்தபட்சமாக 1476 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1541 ரூபாய்க்கும், ராஜபாளையத்தில் குறைந்தபட்சமாக 2000 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 2500 ரூபாய்க்கும், நெல் IR 50 அவலூர்பேட்டையில் குறைந்தபட்சமாக 1601 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1959 ரூபாய்க்கும், நெல் கோ 43 உசிலம்பட்டியில் குறைந்தபட்சமாக 1600 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1700 ரூபாய்க்கும், கேழ்வரகு இதர ரகம் ஓசூரில் குறைந்தபட்சமாக 2200 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 2650 ரூபாய்க்கும், திண்டிவனத்தில் குறைந்தபட்சமாக 2469 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 3029 ரூபாய்க்கும், பருத்தி MCU 5 திண்டுக்கல்லில் குறைந்தபட்சமாக 4000 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 5200 ரூபாய்க்கும், உசிலம்பட்டியில் குறைந்தபட்சமாக 3900 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 4100 ரூபாய்க்கும், புளி தர்மபுரியில் குறைந்தபட்சமாக 3300 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 3650 ரூபாய்க்கும், பாப்பாரப்பட்டியில் குறைந்தபட்சமாக 3300 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 3650 ரூபாய்க்கும், மணிலா TMB 7 சிங்கம்புணரியில் குறைந்தபட்சமாக 4200 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 4390 ரூபாய்க்கும், அருப்புக்கோட்டையில் குறைந்தபட்சமாக 4050 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 4590 ரூபாய்க்கும், கருப்பு உளுந்து இதர ரகம் செஞ்சியில் குறைந்தபட்சம் மற்றும் அதிகபட்சமாக 6069 ரூபாய்க்கும், சங்கராபுரத்தில் குறைந்தபட்சமாக 6319 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 6419 ரூபாய்க்கும், மஞ்சள் விரலி ஈரோட்டில் குறைந்தபட்சமாக 5499 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 8588 ரூபாய்க்கும், கரூரில் குறைந்தபட்சமாக 7700 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 7900 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. ஈரோடு மாவட்டம் சம்பத் நகர் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்தரிக்காய் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 36 ரூபாய்க்கும், புடலங்காய் 1 கிலோ 18 ரூபாய்க்கும், சுரக்காய் காய் 1 8 ரூபாய்க்கும், பாகற்காய் 1 கிலோ 35 ரூபாய்க்கும், பீர்க்கங்காய் 1 கிலோ 45 ரூபாய்க்கும், மாங்காய் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், முருங்கைக்காய் 1 கிலோ 80 ரூபாய்க்கும், கொத்தவரை 1 கிலோ 20 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 18 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 18 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 60 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 18 ரூபாய்க்கும், இஞ்சி 1 கிலோ 45 ரூபாய்க்கும், பரங்கிக்காய் 1 கிலோ 12 ரூபாய்க்கும், பூசணிக்காய் 1 கிலோ 15 ரூபாய்க்கும், வாழைக்காய் காய் 1 6 ரூபாய்க்கும், தேங்காய் கிலோ 20 ரூபாய்க்கும், முள்ளங்கி 1 கிலோ 24 ரூபாய்க்கும், கருணைக்கிழங்கு 1 கிலோ 30 ரூபாய்க்கும், சேனைக்கிழங்கு 1 கிலோ 30 ரூபாய்க்கும், மரவள்ளி கிழங்கு 1 கிலோ 20 ரூபாய்க்கும், சக்கரவள்ளி கிழங்கு 1 கிலோ 20 ரூபாய்க்கும், உருளைக்கிழங்கு 1 கிலோ 28 ரூபாய்க்கும், பீன்ஸ் 1 கிலோ 60 ரூபாய்க்கும், கேரட் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், பீட்ரூட் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், முட்டைகோஸ் 1 கிலோ 12 ரூபாய்க்கும், சௌச்சௌ 1 கிலோ 25 ரூபாய்க்கும், கீரைகள் கட்டு 1 5 ரூபாய்க்கும், கருவேப்பிலை கிலோ 50 ரூபாய்க்கும், கொத்தமல்லி கட்டு 1 10 ரூபாய்க்கும், புதினா கட்டு 1 5 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. திருச்சி திருவரங்கம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். கத்தரி ரோஸ் 20 பூக்களை கொண்ட ஒரு பாக்கெட்டின் விலை 40 ரூபாய்க்கும், மல்லிகை 1 கிலோ 500 ரூபாய்க்கும், முல்லை 1 கிலோ 800 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1 கிலோ 600 ரூபாய்க்கும், செண்டுமல்லி 1 கிலோ 50 ரூபாய்க்கும், வாடாமல்லி 1 கிலோ 30 ரூபாய்க்கும், பட்டன் ரோஸ் 1 கிலோ 120 ரூபாய்க்கும், துளசி 1 கிலோ 20 ரூபாய்க்கும், சம்பங்கி 1 கிலோ 40 ரூபாய்க்கும், அரளி 1 கிலோ 60 ரூபாய்க்கும், சாமந்தி 1 கிலோ 30 ரூபாய்க்கும், காக்கடா 1 கிலோ 240 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டைப்பூ 1 கிலோ 70 ரூபாய்க்கும், விரிச்சிப்பூ 1 கிலோ 140 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை.
வேளாண் மண்டலங்களுக்கான வானிலை அறிவிப்பு. வடகிழக்கு மண்டல மாவட்டங்களான திருவள்ளூர், காஞ்சிபுரம், சென்னை, வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர் ஆகிய மாவட்டங்களில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 31.8 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்சமாக 22.2 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 54.5% காற்றின் வேகம் மணிக்கு 3.3 கிலோமீட்டராகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 16.2% மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 31.5 டிகிரி செல்சியஸ் ஆகவும், மழை அளவு 0 மில்லிமீட்டர் ஆகவும், சூரிய கதிர்வீச்சு 457.4 கலோரி பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆகவும், வளிமண்டல அழுத்தம் 986.6 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும், இலையின் ஈரப்பதம் மணிக்கு 0 இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தென் தமிழகத்தின் கடலோர பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மழை பெய்யக்கூடும். தமிழகத்தின் மற்ற மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் வறண்ட வானிலையே நிலவக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் கடலோர பகுதிகளில் மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை ஏதுமில்லை. இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைகிறது. வணக்கம். வணக்கம். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்ச்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10 to 15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. வேளாண் அறிவியல் நிலையங்கள் வேளாண்மையாளர்களின் தனிநபர் வருமானத்தை அதிகரிக்கும் பொருட்டு மதிப்பூட்டப்பட்ட பொருட்களுக்கான தொழில்நுட்ப பயிற்சிகளை வழங்கி வருகின்றது. அந்த வகையில் காடை முட்டை போண்டா குறித்து நாமக்கல் மாவட்டம் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கோழி இன அறிவியல் துறை உதவி பேராசிரியர் டாக்டர் கே. சிபி தாமஸ் அவர்கள் தரும் தகவல்கள். இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து நமக்கு வந்து எல்லா விதமான கடலை மாவுகள் பார்த்திங்கன்னா ரெடிமேடாகவே உங்களுக்கு வந்து பஜ்ஜி போண்டா மிக்ஸ் மாதிரி வர ஆரம்பிச்சிருக்கு. அந்த மாதிரி பொருள் நீங்கள் எடுக்கிறதா இருந்தாலும் எடுத்துகிட்டு அந்த கலவையை நீங்கள் வந்து கலந்து தண்ணி ஊற்றி கலந்து ஒரு கலவையாட்டம் இந்த மாதிரி ஆக்கிடுறீங்க. நீங்கள் இந்த கலவையை வச்சு தான் நம்ம வந்து போண்டா பண்ண போகிறோம். நம்ம இதில் நீங்கள் அடுத்தது நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா காடை முட்டைகள். காடை முட்டையோட சைஸ் இப்படி தான் இருக்கும், உங்களுக்கு சின்ன சின்னதாக இருக்கும். பிள்ளைங்க வந்து பார்த்தா விரும்பி சாப்பிடுவாங்க. அதை வந்து இன்னும் அவங்க வந்து ஆசைப்பட்டு சாப்பிட்றதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி இந்த போண்டா பண்ணுறோம் நம்ம. ஸோ இந்த காடை முட்டையை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி நம்ம எப்போதும் முட்டையை வேக வைக்கிற மாதிரி நல்லா வேக வச்சுட்டு கொஞ்சம் அதுக்கப்புறம் ஆற விடுங்க. குளிர்ந்த தண்ணியில் கொஞ்ச நேரம் போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஓடை உரிச்சிங்கன்னா சீக்கிரமாக உரித்து நீங்கள் எடுத்துட முடியும். அப்படி உரித்து எடுக்கும்போது இந்த மாதிரி காடை முட்டைகள் உங்களுக்கு வந்து கிடைக்குது உங்களுக்கு. ஸோ இதில் கடலை மாவு அப்புறம் காடை முட்டை உங்களுக்கு இருக்குது. தேவையான எண்ணெய் நீங்கள் எடுத்துக்கிறீங்க. ஸோ இப்போ வந்து கடாயில் வந்து நீங்கள் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் நல்லா சூடான உடனே நல்லா கொதிக்கணும் எண்ணெய். அப்போ தான் நீங்கள் அந்த போண்டா போட்டால் நல்லா அழகாக கிறிஸ்பியாக வரும் உங்களுக்கு. ஸோ எண்ணெய் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இந்த முட்டையை வந்து அந்த கலவையில் வந்து தோட்டி நம்ம அந்த எண்ணெயில் போட்டு எடுத்து வறுத்து எடுக்கிறோம் நம்ம. ஸோ இந்த மாதிரி அப்படி முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம பார்க்குறப்போ இந்த மாதிரி சைஸில் உங்களுக்கு வந்து காடை முட்டை போண்டா இருந்து ரெடி ஆகுது உங்களுக்கு.
இது வந்து பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா சில சமயம் இந்த மாதிரி முட்டைகளை வந்து நீங்கள் வெறுமனா கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடாதுங்க. அந்த மஞ்சள் கருவை சில பிள்ளைங்க சாப்பிட கஷ்டப்படுங்க, இது செய்யுங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணி கொடுக்கும்போது அவங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த முட்டை விலை இதெல்லாம் நீங்கள் பார்க்குறப்போ நம்ம அந்த சாதாரணமாக இப்போ நம்ம காடை முட்டை ₹1 நமக்கு கிடைக்குது. இதே கோழி முட்டை வந்து ₹3000 அந்த மாதிரி கிடைக்குது. இதே நீங்கள் போண்டா ஆக்கி நம்ம வெளியே விற்கிறப்போ கமர்ஷியலாக இப்போ யாராவது பிஸ்னஸ் மாதிரி சின்ன லெவலில் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா ₹5லேருந்து ₹6 வரையும் ஒரு பீஸ் அந்த மாதிரி வச்சு விற்கலாம் அவங்களுக்கு. ஸோ வந்து லாபம் அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அது சாதாரண முட்டையோட உங்களுக்கு அதிக லாபம் வந்து அவங்களுக்கு கிடைக்குது. அதே மாதிரி இப்போ வீட்டில் நம்ம செய்யும்போது குழந்தைகளுக்கு வந்து இந்த மாதிரி காடை முட்டைகள் வந்து நல்ல சத்தான உணவாக இருக்கிறதுனால அவங்களோட உடல்நலத்தையும் நம்ம பேணி வளர்ப்பதற்காக இது வந்து இந்த காடை முட்டை போண்டா வந்து பயன்படுகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காடை முட்டை பார்த்தீங்கன்னா சத்து நிறையா இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கிறேன். நான் பரவலாக ஒரு கருத்து இருக்குது, இந்த மாதிரி இந்த காடை முட்டை வந்து மூச்சு குழாயில் ஏற்படுற ஏதாவது நோய், அந்த மாதிரி சளி பிடிக்கிறது, சின்ன பிள்ளைங்களுக்கு பார்த்திங்கன்னா அடிக்கடி சளி பிடிக்கும், அவங்களுக்கு எதிர்ப்பு திறன் வந்து கம்மியாக இருக்கும். அப்போ நம்ம இந்த காடை முட்டை வந்து தினம் அவங்களுக்கு வந்து எப்படியாவது ஒரு காடை முட்டை இல்லை 2 காடை முட்டை அவங்களுக்குள்ளே நம்ம அவங்கள வந்து எப்படியாவது உட்கொள்ள வச்சோன்னா அந்த எதிர்ப்பு திறன் அவங்களுக்கு வந்து அதிகரிக்கிறது. சளி அந்த மாதிரி இதுலேருந்து அவங்கள வந்து பாதுகாக்க முடிகிறது. இப்போ அவங்க பார்த்திங்கன்னா சின்ன வயசில் ஸ்கூலுக்குலாம் அடிக்கடி போகிறப்போ ஃபஸ்ட்டெல்லாம் போக ஆரம்பிக்கும்போது அவங்களுக்கு எதிர்ப்பு திறன் இல்லாமல் சளி சீக்கிரமாக பிடிச்சிக்குது. அப்போ இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து கொடுக்கும்போது இதாக இருக்கும். இப்போ ஒரு காடை முட்டை நீங்கள் சும்மா கொடுத்தீங்கன்னா அதுங்க சாப்பிட்றதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு அழுதுட்டு சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி போண்டா மாதிரி நம்ம பண்ணி கொடுக்குறப்ப பார்த்திங்கன்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அப்போ ஒரு முட்டைக்கு பதிலாக 1-2 முட்டைகள் அவங்க வந்து உட்கொண்டு அவங்களால வந்து எடுத்துக்க முடியும். இந்தாங்க வேற ஏதாவது போதும். அட இது என்னப்பா இவ்வளவு குறைவா ரசாயனம் வருமா? விவசாயத்தை விட போறீங்களா? விவசாயத்தை இல்ல, அறியாமைய விடுறேன். மண் பரிசோதனை செஞ்சேன். இனிமே அண்ணே எத்தனை அவசியமோ அத்தனை உரம் தான் நிலத்துல போடுவேன். ஆமா விவசாய சகோதரர்களே, இன்றே உங்கள் மாவட்டத்தின் அருகில் உள்ள மண் பரிசோதனை கூடத்தில் உங்கள் மண்ணை பரிசோதியுங்கள். மண் சத்து, ஈரப்பதம், செடி வளர்ச்சியை சரிபார்த்து அவசியத்திற்கு ஏற்றவாறு மட்டுமே சத்துக்களை போடுங்கள். மேலும் சல்பர், ஜிங்க் மற்றும் போரான் போன்ற நுண்சத்துக்களையும் சரிபார்க்க மறவாதீர்கள். ரசாயன உரம் மற்றும் ஆர்கானிக் உரத்தை சரியான முறையில் பயன்படுத்தி நிலவளத்தை பராமரியுங்கள். உற்பத்தியை பெருக்குங்கள், செலவை குறையுங்கள், அந்நிய செலாவணியை சேமிக்க உதவிடுங்கள். கூடவே மெதுவான வேகத்தில் நைட்ரஜனை அளிக்கும் உரங்கள், அதாவது வேம்பு தடவிய யூரியா போன்றவற்றை பயன்படுத்துங்கள். யூரியாவை இலைகளின் மேல் தெளியுங்கள். ஆஹா, நீ நெசமாவே புத்திசாலி ஆயிட்டப்பா. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் மாவட்ட வேளாண் அதிகாரி அல்லது விவசாயி கால் சென்டரை. 17/1/2017 செவ்வாய்க்கிழமை அன்று பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க பகுதியில் குறைந்த செலவில் வெண்பன்றி வளர்ப்பில் பயனடைந்த நாமக்கல் மாவட்டம் அக்கியப்பட்டி பகுதியை சேர்ந்த வேளாண்மையாளர் பி. செந்தில்குமார் அவர்கள் தரும் செய்திகள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் மற்றும் நீலகிரி ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவிக்கை. தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் ஆப்பிரிக்கன் மகாக்கனி குறித்து மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் KT பார்த்திபன் தரும் தகவல்கள். வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் பாரம்பரிய வேளாண்மை வளர்ச்சி திட்டம் குறித்து நீலகிரி மாவட்டம் உதகமண்டலம் துணை தோட்டக்கலை அலுவலர் என் சந்திரன் அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன இடம்பெறும். மீண்டும் நாளைய பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.